1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்குள்ள பகுதியை நாம் வாசிக்கலாம். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். எப்படி எனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால், பலவீனனா இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவி நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாக பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால், நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8ஆம் அதிகாரத்தை நம்ம கடந்த வாரத்துல பேச ஆரம்பிச்சோம். கடந்த வாரத்திலே அதை பேசி முடிக்கணும்னு தான் நான் விரும்பினேன். ஆனால் நமக்கு கடந்த வாரத்தில் அதை முடியவில்லை என்பதனால நாம் இந்த வாரத்திலையும் அதை கண்டினியூ பண்ணுறோம். இந்த நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் சில கேள்விகள் சபையாரால் கேட்கப்பட்டது. அப்படி அவர்கள் எழுப்பின கேள்விகளில் 2வது முக்கியமான கேள்வியாக இருந்தது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை ஒரு விசுவாசி சாப்பிடலாமா? அப்போ கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் அது எப்படி இருக்கிறது என்பதை சொன்னேன். 2 விதத்தில் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவை, அதை படைத்த பூஜாரிகள் அவர்களுக்கான பங்கை அவ்வளோ அவங்க சாப்பிட முடியாது. அதனால அந்த பங்கை மார்க்கெட்டில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். மார்க்கெட்டில் இவர்கள் வாங்கி சாப்பிடுகிறார்கள். இப்போ மார்க்கெட்டில் விக்கிரகத்துக்கு படைச்சதை வாங்கி சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி, விக்கிரக கோயிலில் போய் நான் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி 2 விதமான கேள்விகள் இங்கே இருக்கு. அப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லும்படியாக 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரங்களை பயன்படுத்துகிறார். 3 அதிகாரங்கள்ல இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றார். நான் கடந்த முறை சொன்னது போல சில வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள். அதுல அவர் துவக்கத்துல சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, அறிவு, அன்பு. அறிவு இருமாப்பை உருவாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உருவாக்கும். இப்போ அடிப்படையாய் அறிவு என்பது தவறான விஷயமான்னு கேட்டா, அறிவு நல்ல விஷயம். அறிவு நல்லதா கெட்டதா? அறிவு ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய அறிவு அன்போடு செயல்படுத்தப்படவில்லையானால் அது கட்டி எழுப்புகிற நிலையில் இருக்காது. அதை தான் நான் கடந்த வாரத்தில் உங்களோடு பேசினேன். அதோடு கூட இன்னொரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். அதை நம்ம இன்னைக்கு பிரசங்கத்தில் பார்ப்போம். அடுத்த சில வாரங்களிலையும் இதே வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துவோம். அதிகாரம் அப்படிங்கிற வார்த்தை. என்ன வார்த்தை? அதிகாரம். இப்ப அதிகாரம் அப்படின்னா என்ன? உரிமை. எனக்கு இருக்கக்கூடிய உரிமை. அதைத்தான் இங்க அதிகாரம் என்கிற ஒரு வார்த்தை என்ன செய்யறாங்க? பயன்படுத்துகிறார்கள். இப்ப எனக்கு இருக்கக்கூடிய உரிமை, இதுதான் நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், சுயாதீனம். எனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம். எனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நான் என்னுடைய இஷ்டப்படி செயல்படுத்த முடியுமா என்று கேட்டால், நீங்க ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பு எப்படி இருந்தீர்கள் என்பது தெரியாது. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு உங்களுடைய உரிமை, உங்களுடைய சுயாதீனம், நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறவு அல்லது சபை உறவு,
அந்த சகோதர உறவின் அடிப்படையிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஒருவேளை என்னுடைய உரிமை இன்னொருத்தருடைய வாழ்வில் இடரலை உண்டு பண்ணுகிறதா இருந்தால் அந்த உரிமையை நான் பயன்படுத்துவது தேவனுக்கு பிரியமானது அல்ல. இதைத்தான் அவர் எளிமையா அங்க சொல்ல விரும்புகிறார். அதற்கு அவர் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நம்ம வாசிச்சதான இந்த வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா 8வது வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. சாப்பாடு ஒரு மனுஷனை நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்காது. வேறு மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா, சாப்பாடு மூலமா நான் கடவுளுக்கு பக்கத்துல என்ன செஞ்சிட முடியாது, போயிற. கடவுளுக்கு ஏற்ற ஒரு மகனா மகளா என்னை மாற்றுகிறது சாப்பாடு அல்ல. சாப்பாடு என்னை தேவனுக்கு உகந்தவன் ஆக்கவில்லை. இயேசுவின் ரத்தம் தான் என்னை தேவனுக்கு உகந்தவனாய் மாற்றி இருக்கிறது, இல்லையா? அவர் எனக்காக செய்த சிலுவை புண்ணியம். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதைத்தான் எபிரேயர் ஆக்கியோன் எழுதும் போது சொல்றாரு, ஆகையால் ஏற்ற வேளையில் நமக்கு சகாயம் பெறக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம். நாம் தேவனிடத்துல சேருகிற இந்த சிலாக்கியத்தை நமக்கு தந்தது நம்முடைய போஜனம் அல்ல, நமக்காக பலியான இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மை அவருக்கு என்னதாக்கி இருக்கிறார், உகந்தவர்களாக்கி இருக்கிறார். என்னுடைய நல்ல செயலோ இல்லை என்னுடைய பக்தியோ என்னுடைய மேன்மையான எந்த ஒரு விஷயமும் என்னை தேவனுக்கு உகந்தவன் ஆக்கவில்லை. கிறிஸ்து அவர் செயல் மீது நான் வைத்த விசுவாசம், அதுதான் என்ன ஆக்கியிருக்கு, தேவனுக்கு உகந்தவன் ஆக்கியிருக்கு. அவர் சொல்றாரு, ஏன் அப்படி சொல்றேன் விளக்கும் போது சொல்றாரு, சாப்பிடுறதுனால ஒருத்தருக்கு என்ன இல்லையா, மேன்மையும் இல்லை. சாப்பிடாம இருக்கிறதுனால ஒருத்தருக்கு குறைவும் இல்லை. இந்த பரிசேயர்கள் இயேசுவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னையா உம்முடைய சீஷர்கள் சாப்பிடுறதுக்கு முன்னால கை கழுவுறது இல்லையா? அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கொரோனா காலகட்டத்தில் எத்தனை முறை கையை கழுவணுமோ தெரியல, என்னென்னலாம் போட்டு கழுவணுமோ, என்ன சானிடைசர் ரொம்ப பயன்படுத்தணும். ஆனா பரிசேயர்கள் கை கழுகுறதுங்கிறது அதுக்கு பின்னால ஒரு சூட்சமா இருக்கு. அது வெறுமனே கையில இருக்கிற அழுக்கு போகணுங்கிறதுக்காக அவங்க கை கழுவுறது இல்லை. பரிசேயர்கள் கை கழுகுறது என்னன்னா, அவங்க ரோட்ல பிரயாணம் பண்ணும்போது அல்லது சந்தை வெளிகளில் பிரயாணம் பண்ணும் பொழுது இவன் அளவுக்கு பரிசுத்தம் இல்லாத மற்றவங்க அவனை உரசி இருப்பாங்க. அப்படி பாவி உரசுனதுனால இவர் என்ன ஆயிட்டாரு, தீட்டாயிட்டாரு. சோ நம்ம ஆளு தீட்டை குறைக்கிறதுக்காக என்ன செய்யறாரு, கை கழுவுற. அதனால அவர் கை கழுவுறது வெறும் இந்த 5 விரல்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் கழுவ மாட்டார். அவர் இங்க இருந்து இங்க வரைக்கும் கழுவுவார். இப்ப சீசர்கள் இடத்துல இந்த சீசர்கள் ஏன் கைய கழுவலன்னு ஆண்டோட்ட கேட்டா அவர் சொல்றாரு, அப்பா வேலை பாரு, மனுஷனுக்கு உள்ளே போகிறது எதுவும் அவனை தீட்டுப்படாது, உள்ள இருந்து வெளியே வர்றது அவனை. இது சீசர்களுக்கே புரியல. என்னடா அவரு நம்ம ஆளு புதுசா என்னமோ சொல்லி. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சீஷர்களை எவெல்லாம் குற்றப்படுத்தினானோ
அங்க எந்த இடத்துலயுமே அவர் சீசர்ல விட்டு கொடுக்கவே இல்லை. ஓய்வு நாள்ல போற வழியில பசிக்குதுன்ட்டு அவன் கதற கொய்து என்ன செய்யலாம், திங்கான். உடனே ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீசர்கள் செய்கிறார்கள், நீர் அதட்டுறது கிடையாதா? அடப்போப்பா, ஒருத்தன் தேவ சமூகத்தை அப்பத்தே தின்னான், இதை என் சீசர்கள் சாப்பிடக்கூடாதா என்ன? ஓய்வு நாளை மனிதனுக்கு தான் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர், நீ அதை பத்தி கவலைப்படாத. அப்ப எங்கேயுமே புசிப்பு என்பது, உணவு என்பது வேதத்துல அது நமக்கு தேவையான ஒன்று, அதுல மாற்று கருத்து இல்லை. இயேசுவே மலை பிரசங்கத்துல சொல்றார், எதை புசிப்போம் என்று என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. என்னதை உடுப்போன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்ன செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும். அப்ப புசிப்பு என்னை தேவனுக்கு உகந்த நிலைக்கு கொண்டு வருவது இல்லை. அதனாலதான் இங்க சொல்றாரு, நம்ம சாப்பிடுறதுனால மேன்மையும் இல்லை, நாம சாப்பிடாம இருக்கிறதுனால குறைவும் இல்லை. ஆனா அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் உணவு என்பது நம்முடைய ஆரோக்கியத்துல மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நமக்கு பிடிச்ச உணவையெல்லாம் நம்மளால தொடர்ந்து சாப்பிட முடிகிறதில்லை. ஏன்? நமக்கு பிடிச்ச உணவு நம்ம உடம்புக்கு சேர்றதில்லை. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம உடம்புக்கு எந்த உணவு சேருதோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டியிருக்கு. இல்லை நான் இதைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நாம நம்ம உடம்ப நேசிக்கல. என்ன செய்யல? உங்க உடம்ப நீங்க நேசிக்கிறீங்கன்னா உங்க உடம்புக்கு எது ஆகாதோ அது என்னதான் செய்யணும், தவிர்க்க தான் செய்யணும். வாய கட்டுப்படுத்த தான் வேணும். நாக்கு கேக்குதே பாஸ்டர், நான் என்ன செய்வேன்? நாக்கு கேட்டுச்சுன்னா அவஸ்தைப்படணுமா அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ உணவு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் உணவு. சாப்பாடுல என்னென்ன ரகங்கள்லாம் இருக்கு பாருங்க, என்னென்ன வகைகள்லாம் இருக்கு. சிலர் வேர்ல்டு டூர் போறாங்க. எதுக்கு? விதவிதமா சாப்பிடுறதுக்கு. வேதம் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடு, நீ போஜன பிரியனா இராதேன்னு சொல்லியிருக்கு. என்ன செய்யக்கூடாது? ஆமா, போஜன பிரியனாய் இருக்கக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோ, அதுல தவறே கிடையாது. ஆனா எதுவுமே அளவுக்கு மீறிடக்கூடாது. மீறிட்டா அவஸ்தை நமக்கு. அதனால்தான் சொல்றாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நமக்கு விஷயம் அது கிடையாது. இவர் என்ன சொல்றாரு, எப்பா நீ விக்கிரகத்துக்கு படைச்ச சாப்பாடை சாப்பிட்டா கூட அது உன்னிடத்துல எந்த ஒரு எஃபெக்டை ஏற்படுத்த போகிறது இல்லை. ஏன்னா நீ தான் நினைக்க விக்கிரகம்னு ஒன்னே கிடையாதுன்னு நினைக்கிற. உன் அறிவின் படி பார்த்தா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை சாப்பிடுறதுனால உனக்கு மேன்மையும் இல்லை, அதை சாப்பிடாம இருக்கிறதால உனக்கு குறைவும் இல்லை. அப்ப என்ன பிரச்சனை?
9வது வசனத்தை பாருங்க. ஆகிலும் ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வார்த்தை அதிகாரம். உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாத, பலவீனருக்கு என்னவா இருக்கக்கூடாது? தடுக்கலா இருக்கக்கூடாது. பலவீனர்னா யார்? விசுவாசத்துல பலவீனர்கள். விசுவாசத்துல பலவீனர்கள் யார்? ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள். இப்பதான் அவர்கள் சிலர் ஆரம்ப நிலையில மாத்திரம் இல்ல, ரொம்ப காலாயும் பலவீனமான ஆட்கள்லாம் இருக்காங்க. இந்த எபிரேயர்களது நிருபத்துல சொல்றாரு பாருங்க, எபிரேயர் ஆக்கியோன், காலத்தை பார்த்தால் ஆமா நீங்க போதகரா இருக்கணும், ஆனா உங்களுக்கு நான் இப்போ என்னதான் கொடுக்க வேண்டியிருக்கு? பால் தான் கொடுக்க வேண்டி இருக்கிறது. பலமான ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புறேன், நான் நீங்க தாங்க மாட்டீங்க என்று சொல்ற. அப்ப பொதுவாவே பலவீனர் என்கிற வார்த்தையினுடைய பிரயோகம் எங்க வருதுன்னு கேட்டா, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகள் இருக்காங்க, இந்த சிறு பிள்ளைகளுக்கு நம்ம எல்லா உணவையும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு எந்த உணவு சரியா இருக்கும் அதை பார்த்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உணவினுடைய முறை மாறிக்கொண்டே இருக்கு. இல்ல நான் அந்த குழந்தைக்கு நான் சாப்பிடுற மாதிரியே கொண்டு போய் திணிப்பேன்னு சொன்னா அந்த குழந்தை நம்ம கூட இருக்காது, நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். இங்க அவர் சொல்றாரு, உனக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு சுதந்திரம் இருக்கு. உனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் யாருக்கு தடுக்கலா இருக்கக்கூடாது? பலவீனருக்கு என்னவா இருக்கக்கூடாது? தடுக்கலா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல சொல்லி இருக்கிற தடுக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ரோடு இருக்கு, ரோட்ல பெரிய மரத்தை வெட்டி ரோட்ல சாய்ச்சிட்டா அந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது. அதைத்தான் தடுக்கல்னு சொல்றாங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கை முறை இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு என்னவா இருக்கக்கூடாதான்? தடையா இருக்கக்கூடாது. என்னுடைய சுதந்திரத்தை நான் உபயோகப்படுத்துகிறது இன்னொருத்தர் பார்த்து அவர் அதை நிமித்தம் அவர் முன்னேற முடியாதபடிக்கு அவருக்கு தடை வரும் என்று சொன்னால் அதை நான் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மால் இன்னொருத்தர் இடரல் அடைய கூடாது. ஏசுநாதர் இந்த இடரலை பற்றி பேசும்போது சொல்லுவாரு, மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ, ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில், அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி. என்னத்தை கட்டணுமா? எந்திர கல்னா என்னது? மாவாட்டுற கல்லா? சரி, அவன் கழுத்துல ஏந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே எங்க கொண்டு போய் போட்டுறணுமா? சமுத்திரத்தின் ஆழத்திலே. ஏன் கல்ல கட்டி போடணும்? ஆமா 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 ஆமா, சும்மா போட்டுட்டா உயிர் போனதும் உப்பி 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 பாடி மேல மிதந்துரும். கல்ல கட்டி போட்டுட்டா என்ன சொல்றாரு? இடரல உண்டாக்குறவன் பாடி முதலா மேல வரக்கூடாது. அது அவ்வளவு பெஸ்ட். ஆளும் இருக்கக்கூடாது, அது நலமா இருக்குமா? இது ரொம்ப கடினமான வார்த்தை. இடரல் உண்டாகிறது சகஜம்.
ஆனா யார் மூலமா இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ ஐயோ கஷ்டம். அதனால நாம பிறருடைய வளர்ச்சிக்கு என் சாப்பாடு கூட என்னதான் உண்டு பண்ணிடக்கூடாது, இடரலை உண்டு பண்ணிடக்கூடாது. நான் ஏன் இஷ்டத்துக்கு நடப்பேன் அப்படின்லாம் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் சொல்ல முடியாது. உண்மையிலேயே கொஞ்சம் பகுத்தறிவு இருந்தா எப்பயுமே அதை சொல்ல முடியாது. நான் சொல்ற உண்மைதானே? எப்பயுமே சொல்ல முடியும். நீங்க பிறந்ததுல இருந்து எடுத்துக்கோங்களேன், பிறக்கும் போது ஒரு குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க. கல்யாணமானா நீங்க ஒரு குடும்பம் ஆகுறீங்க. இந்த குடும்பத்துல கணவன் வழி சொந்தங்கள், மனைவி வழி சொந்தங்கள், நம்ம பிள்ளைகள், பேர குழந்தைகள், அப்படியே இந்த குடும்பம் அப்படிங்கிறது அப்படி விரிஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப இந்த உறவு சர்க்கிள் விரிய 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 என்ன நடக்குன்னா, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை, இது எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கு. அதனால நான் என்னைக்குமே என்ன சொல்ல முடியாது, ஆட போங்கடா நான் என் விருப்பத்தின்படி தான் செய்வேன்னு சொல்றது முதிர்ச்சிக்கு அழகு அல்ல. முதிர்ச்சிக்கு அழகு அல்ல. அதனாலதான் நான் கடந்த முறை பேசும்போது சொன்னேன், என்னுடைய பொறுப்பு என்ன? அந்த கேள்வியை நம்ம 7ஆம் அதிகாரத்தை சொன்னேன். என்னுடைய பொறுப்பு என்ன? என்னுடைய கடமை என்ன? எந்த சூழலிலும் என்னுடைய செயலால் இன்னொருவர் இடரல் அடையாதபடிக்கு நான் என்னவா இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதைத்தான் ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரத்தை நம்ம இன்றைக்கு கொஞ்சம் திரும்ப திரும்ப நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். ரோமர் 14 முதல் 2 வசனத்தை பாருங்க. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். யார சேர்த்துக்கோங்க சொல்லுங்க? விசுவாசத்துல பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்க. ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். என்ன செய்யாதீங்க? இதுக்கெல்லாம் இவன் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கானே, இந்த ஆத்துமா இப்படியும் சந்தேகப்படுமா? அதை ஒரு குற்றமா நீங்க என்ன செய்யாதீங்க, நிர்ணயிக்க வேண்டாம். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். இதுதான் அங்க சொல்றாரு. ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு, எதுனாலும் சாப்பிடலாங்கிறார். பலவீனனோ, ஆனா பலவீனன் மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். எது மட்டும்தான் சாப்பிடணும்னு நினைக்கிறான். மரக்கறினா காய்கறி, வெஜிடேரியன். அப்ப வெஜிடேரியன்கள் பலவீனர்களா? கடந்த முறை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், இந்த இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் சபையில வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை உருவாகிறப்போ யூதர்கள் மட்டும்தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா? யூதர்கள் அவர்களுக்கு எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஆடு சாப்பிடுறது அல்லது வேற எந்த விலங்கு சாப்பிடுறது, எதெல்லாம் சாப்பிடலாம். அசை போடுற விலங்கு சாப்பிடலாம், விரி குழம்பு இருக்கணும். விரி குழம்பு இருந்தும் அசை போடாதது சாப்பிடக்கூடாது. அப்படியெல்லாம் பார்த்தா யூதர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு இருந்தப்போ பிரச்சனை இல்லை. ஆனா யூதர்களோட ரட்சிப்பு நின்று விடவில்லை. ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, யூதருடைய ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். அப்போ இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் எங்கும் கடந்து போகணும். அதனாலதான் யோவான் 10 சொன்னாரு, இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் எனக்கு என்ன செய்து இருக்கு, அவைகளையும் நான் அழைத்து வர வேண்டும். இப்ப என்னன்னா, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் கொண்டு போகணும்னா புறஜாதிகளை இவங்களோட சேர்க்கணும். அதுக்கு தான் பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு கனவு காமிச்சார்.
நம்ம ஆளு சாப்பாடு செய்வாங்கன்னு சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆயிருச்சு. பசியில அப்படியே தூங்கிட்டாரு. பசியில, ஆமா, அப்படி தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு. நம்ம ஆளுக்கு ஏற்கனவே என்ன செய்யுது? நல்ல பசி. இப்ப வானத்துல இருந்து ஒரு பெரிய கூடை இறங்கி வருது. இந்த கூடையில என்னெல்லாம் இருக்கு? வானத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஊர்வன, நடப்பன, பரப்பன எல்லாமே இருக்கு. அதாவது யூதர்கள் உண்ணக்கூடிய மாமிச வகை உணவும் இருக்கு. யூதர்கள் தீட்டு என்று உதாசீனப்படுத்துற மாமிச வகை உணவும் இருக்கு. இப்போ சத்தம் சொல்லுது, அடித்து புசி. நம்மால் என்ன சொல்றாரு? ஐயோ, நான் சிறு வயதிலிருந்து இவைகளால் நான் தீட்டுப்பட்டதே கிடையாது. பேதுருவுக்கு எப்பவுமே 3 தடவை சொல்ல வேண்டியிருக்கு. திரும்பவும் சொல்றாரு, அடித்து பூசி. இவன் தீட்டுங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே. அப்புறம் அப்படி மறைஞ்சிட்டு, மறைஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னைய தேடி 3 பேர் வருவாங்க. 3 பேர் தானா? நான் கரெக்டா சொல்றேனான்னு தெரியல, சரி பரவாயில்ல. உன்னை தேடி வருவாங்க. நீ என்ன பதிலும் சொல்லாம, நீ ஒண்ணுமே பேசாம அவங்க பின்னால என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அவங்களுக்கு பின்னால போ. நீ அங்க என்ன செய்யணுமோ அது உனக்கு சொல்லப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. இவன் போறான், நல்ல ஒரு பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே இந்த கேட்ட ஜனங்கள் எல்லார் மேல ஆவியானவர் இறங்கிட்டார். அதாவது யூதர்கள் 10 நாள் இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் தங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று காத்திருந்தார்கள். 10 நாள் காத்திருந்த பின்பு அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல என்ன செஞ்சாரு? இறங்கினார். ஆனால் இங்கேயோ இவர்கள் பிரசங்கம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும் போதே ஆவியானவர் அவர்களை நிரப்பிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன ஆச்சரியம்! இத பார்த்ததும் பேதுரு கூட போன யூதர்களுக்கு பெரிய ஆச்சரியம். அவங்களால அதை என்ன செய்ய முடியல? நம்ப முடியவில்லை. அப்போ பேதுரு சொல்றாரு, பரிசுத்த ஆவியவே ஆண்டவர் தந்துட்டாரு, மிகப்பெரிய அருளையே இந்த ஜனங்களுக்கு கொடுத்துட்டாரு. இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா? விளக்கக்கூடாது, ஞான ஸ்நானம் கொடுத்துருவோம். இப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, யூதர்கள் எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வரமுறை இருக்கு. இவர்களுக்கு, புறஜாதிகளுக்கு வரமுறையே கிடையாது. இவங்க லிமிட்டெட், இவங்க அன்லிமிட்டெட். என்னன்னாலும் இவங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். இப்போ நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாம் வாசித்தீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும் துவக்கத்துல. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், ஆமா ஆமா, வீடுகள் தோறும் தேவாலயத்திலும் அப்பம் புசித்து இருக்கா. அப்பம்னா நம்ம ஏதோ திருவிருந்துல பாஸ்ட் பிச்சு கொடுக்கிற சின்ன ரொட்டி துண்டனோ இல்ல வேஃபர்னோ நம்ம நினைக்க கூடாது. ஃபுல் மீல்ஸ் தான் அங்க சொல்லி இருக்கிறாங்க.
அப்ப யூதர்களா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. இப்ப மீல்ஸ் சாப்பாடு சாப்பிடுற இடத்துக்கு யாரும் வாரா, புறஜாதிகளும் வருகிறார்கள். இதுலதான் பிரச்சனை பெருசாச்சு. நாங்க இந்த வகையறையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்கிறோம், இவங்க இதெல்லாம் சாப்பிடலான்னு வச்சிருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னா சேரும்போது எதை சாப்பிடுறது, எதை சாப்பிடாம விடுறது? அதனாலதான் அப்போஸ்தலர் 15 நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்கள் ஆகிறதுக்கு முன்னால யூதனா மாறணும், விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது இவங்க இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்றாங்க. என்ன தீர்மானம் பண்றாங்க? ஐயா, ரத்தத்திற்கு உன்னை என்ன செய்யணும், விலக்கி கொள்ள வேண்டும். ரத்தத்திற்கு விளக்கணும், நெருக்குண்டு செத்ததுக்கு விளக்கணும், வேசித்தனத்துக்கு விளக்கணும், இவ்வளவுதான். விக்கிரகத்திற்கு நீங்க விளக்கணும், இதோட முடிச்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ரத்த பொரியல் சாப்பிடாத, ரத்தத்தை சேர்த்துக்கிடாத உன்னுடைய சமையலோட, உன்னுடைய உணவோட. ஏன் அதை முக்கியமா சொன்னாங்கன்னா, இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ரத்தத்தில் என்ன இருக்கு, உயிர் இருக்கு. அதனால எந்த மாம்சத்தையும் அதன் ரத்தத்தோட நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது அப்படிங்கிறத அங்க தெளிவா சொன்னாங்க. இப்போ நான் யூதனாக என்னை தனியே அடையாளப்படுத்துவதா, அல்லது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நாம சபைங்கிறது ஒரே குடும்பம் என்று அடையாளப்படுத்துறதா? இந்த கேள்விகள் எழும்பினதுனாலதான் அவர் உணவை பத்தி பேச வேண்டியிருக்கு. நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? உணவை குறித்த பிரசங்கங்கள், உணவு குறித்த வார்த்தைகள், போதனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். இப்ப இந்த இடத்துல பலவீனன் என்று சொல்லப்படுகிறவன் யார்? நீங்க ரோமர் 14 வந்துட்டீங்கன்னா, இங்கே பலவீனன் என்று சொல்லப்படுகிறவன் யாருன்னு கேட்டா, அவன் புதுசா இப்பதான் கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறான், புதுசா இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான். அவன் இந்த விக்கிரக கோயில் எல்லாம் சாப்பிட்டவன், இந்த விக்கிரகத்துக்கெல்லாம் பலி செலுத்தினவன். அப்போ அவன், நீ இதை சாப்பிடும் போது அவனுக்கு என்னவா இருக்கும், இடரலா இருக்கும். ஐயோ, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வந்தோம், இப்ப இவங்க இதெல்லாம் செய்யறாங்களே என்கிற ஒரு இடரல் உண்டாகும். அதனாலதான் அங்க சொல்லியிருக்க, அவனுடைய மன ஐயங்களை நீ என்ன குற்றமா நினைக்காத. பலமுள்ளவன் எதனாலும் சாப்பிடுறான், எதையும் சாப்பிடலாம் நினைக்கிறான், எந்த போஜன பதார்த்தையும் சாப்பிடலாம் நம்புறான். ஆனா பலவீனனோ இல்லை, இதெல்லாம் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, இது எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் இதை என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களும் நம்ம என்ன செய்யறது? 14ஆம் அதிகாரத்துல, ரோமர் 14ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து நம்ம 22வது வசனம் வரைக்கும் இதே காரியத்தை தான் அவர் பேசுறார். அதனால இதை நம்ம அப்படி போற போக்குல சொல்லிட்டே போறோம். 13வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும், சகோதரனுக்கு முன்னால என்ன போடக்கூடாது சொல்லுங்க, தடுக்கல் ஏற்கனவே சொன்னேன். தடுக்கல்னா என்னது? மரத்தை வெட்டி சாச்சி ரோட்டை மறைக்கிறது. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரிசால ஒரு முறை கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவுல தாக்கப்பட்டாங்க. கிராமமா அவங்க ஊர்கள் எல்லாம் அப்படியே எரிச்சாங்க. ரொம்ப பயங்கரமான உபத்திரவம். அந்த உபத்திரவ காலகட்டத்துல ரெஸ்கியூ பண்ணக்கூடிய டீம் அரசாங்கத்தின் சார்பில்
அனுப்பப்பட்டிருந்த டீமால முன்னேற முடியாதபடிக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரோடுகளில் பெரிய பெரிய மரங்களை வெட்டி ரோட்டை பிளாக் பண்ண. அவன் போய் கொளுத்துறதுக்கு முன்னால இவன் என்ன செய்வான்னா, ரோடை பிளாக் பண்ணுவான். ரோடை பிளாக் பண்ணிட்டு அவன் போய் கொளுத்திடுவான். இவங்க ரோடை கிளியர் பண்ணி இங்க வர்றதுக்குள்ள ஊர் இருக்காது. இப்படிதான் நடந்துச்சு. இப்ப இங்க வசனம் சொல்லுது, நீ ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்னால என்னதை போடால, தடுக்கலை போடக்கூடாது. அடுத்த ஒரு வார்த்தை இடறல். இடறல்னா என்னது? நீங்க போறீங்க, போற வழியில நீங்க நடக்கும்போது பாதையில என்ன இருக்குன்னு பார்க்காம உங்க பாதம் கல்லிலையோ அல்லது குழியிலையோ இறங்கிருது. இறங்கும் பொழுது நீங்கள் இடறுகிறீர்கள். இதையும் வேற வார்த்தையில சொல்லுவோம்னா, நீங்க இந்த யானைய முந்தி வேடர்கள் பிடிக்கும் போது எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, இல்ல யானை மட்டும் இல்ல, வேறு வேட்டை விலங்குகள் அதை பிடிக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, பெரிய குழி தோண்டிருப்பாங்க. அந்த குழி மேல ஒரு குழி இருப்பது தெரியாத மாதிரி அதை மறைச்சு போட்டு அந்த இது மேல இந்த சம்பந்தப்பட்ட விலங்குக்கு தேவையான ஒரு உணவு என்ன செய்யும், இருக்கும். இப்ப இது என்ன நினைக்கி, என்ன இருக்கு, உணவு இருக்கு அப்படின்னு இது உணவை தேடி உள்ள போகும், மாட்டிக்கிடும். இது இடறல். என்னுடைய வாழ்க்கை முறை பிறர் விழுந்து போகிறதற்கு என்னவா இருக்கக்கூடாதான், காரணமா இருக்கு. அதுதான் சொல்றாரு, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்னால என்னதை போடாத, தடுக்கலையும் போடாத, இடரலையும் போடாதங்கிறத நீ தீர்மானமா நினைச்சுக்கோ, தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்றாரு, ஒரு பொருளும் தன்னிலை தீட்டுள்ளதல்லவென்று. இதுதாங்க விஷயம். எல்லா பொருளும் நியூட்ரல் தான். பணமா நியூட்ரல் தான், பொருளா நியூட்ரல் தான், சாப்பாடா எதுவுமே தவறு என்பதற்கு இல்லை, தீட்டு அசுத்தம் தொடலாகாது என்பதற்கு இல்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். சொல்ல, நான் இயேசுவுக்குள் நிச்சயித்திருக்கிறேன், அதனால நீங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்றாரா பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதே வசனத்துல பின்பகுதியில் சொல்றாரு, ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவனோ, தீட்டு உள்ளது என்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும், அவனுக்கு அது தீட்டு உள்ளதா இருக்கும். இதத்தான் ஆரம்பத்தில் சொன்னாரு, அவர்களுடைய மன ஐயங்களை நீங்கள் குற்றமாக தீர்க்காதிருங்கள். இங்க அவர் சொல்றாரு, குற்றமா சொல்லல, இவர் சொல்ற, நான் இப்படி நிச்சயித்திருக்கிறேன் என்றாலும் என்னுடைய நிச்சயத்தின்படியே எல்லோரும் இருக்கணும்னு நான் நினைக்கல. என்ன சொல்றேன்னா, ஒரு பொருளை ஒரு நபர் தீட்டு என்று எண்ணிக்கொண்டால் அது அவருக்கு என்னவா இருக்கும், தீட்டா இருக்கும். அடுத்து வாசிங்க. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால், இதுதான் முக்கியமான விஷயம். சாப்பாட்டுனால உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. எப்படி நடக்கல, அன்பா நடக்கல. சொல்லிட்டு சொல்றாரு, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. அவனை நீ எதனால கெடுக்காத, உன் போஜனத்தினால கெடுக்காது. இதை நம்ம திரும்ப அப்படி வாசிக்கலாம். இதனுடைய தொடர்ச்சி, இதோடு கம்பைண்டா இருக்கக்கூடிய 2 வசனங்களை நாம வாசிச்சதான வேத பகுதியிலிருந்து நம்ம வாசிச்சுட்டு இங்க திரும்ப வரலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை பாருங்க. எப்படி எனில், எப்படி அறிவுள்ளவனாகிய உன்னை, யார அறிவானால்,
நம்ம ஏற்கனவே கடந்த வாரம் பேசணும், உங்களுக்கு அறிவு இருக்கு, ஆனா இந்த அறிவு எல்லாருக்கும் இல்லை. அந்த 2 பாயிண்ட் தான் கடந்த வாரம் பேசணும். இப்ப அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே விக்கிரக கோயில்ல உன்னை பந்தி இருக்க ஒருவன் இப்ப கண்டால் நம்மால் எங்க போயிட்டான் பாருங்க. இவன் அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. கோயிலுக்குள்ளேயே போய் நான் தான் ஒண்ணும் இல்லைங்கிறேனே, ஆனா நம்மால் எங்க போய் சாப்பிடுறாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னை கோயிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால், அந்த ஒருவன்கிறது யாரு? விசுவாசி, பலவீனன். உன் அளவுக்கு பலம் இல்லை. பலம் உள்ளவன் எங்க வரைக்கும் போயிட்டான்? அவன் அதிகாரத்தை அங்கேயே கொண்டு போய் காமிச்சிட்டான். தடை ஒன்றும் இல்லை. நீ அப்படி உட்கார்ந்து இருக்க ஒருவன் கண்டால், இப்ப பிரச்சனை பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி, அவனுடைய மனசாட்சி. யாரு மனசாட்சி? அறிவுள்ளவனுடைய மனசாட்சி சொல்லல, பலம் உள்ளவனுடைய மனசாட்சி சொல்லல, உன்னை பார்க்கிறவனுடைய மனசாட்சி. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா. இப்போ இதுல என்ன பிரச்சனை வந்திருக்கு யோசித்து பாருங்களேன். இது என்ன பிரச்சனை? அது இவன் சாப்பிடுறான்ல, இவன் பந்தி உட்கார்ந்துருக்கான்ல, அப்ப அவன் சாப்பிட்டா என்ன? இந்த இடத்துல மனசாட்சிங்கிறது தான் முக்கியம். என்னது முக்கியம்? மனசாட்சி. அதாவது என் மனசாட்சி எனக்கு ஒரு டோர் மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுத்த மனசாட்சி என்பது ஒரு டோர் கீப்பர் மாதிரி. அந்த மனசாட்சி தான் எதை உள்ள விடணும், எதை உள்ள விடக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணக்கூடியது. ஆனா இங்க பலவீனன் எதை கற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு கேட்டா, அந்த மனசாட்சிய செயல்பட விடாம அந்த மனசாட்சியை இக்னோர் பண்றது எப்படிங்கிறத உன் மூலமா கத்துக்கிறான். வேற வார்த்தையில சொல்லுவோம்னு சொன்னா, உன் மனசாட்சி இதை செய்யாத அப்படின்னு உன்னை அடிச்சுக்கிட்டப்போ, அந்த மனசு அடிச்சுக்கிடுற அந்த அடிய நீ உதாசீனப்படுத்துகிறாய். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது நீங்க புதுசா ஒரு வேலையில போய் சேர்ந்தீங்கன்னு வைங்களேன். அங்க நீங்க சின்சியரா வேலை பார்க்குறீங்கன்னா, அதே ஊர்ல பழந்துன்னு கொட்டை போட்ட ஆள் இருக்கும் அந்த கம்பெனியில. அது என்ன செய்யணும், நானும் நீங்க வந்தப்போ உங்க வந்து சேர்ந்தப்போ உங்களை மாதிரியே தான் இருந்தேன். புதுசு கரெக்டா சொல்றாங்க. நானும் புதுசுல இப்படித்தான் இருந்தேன். ஆனா இங்க நம்ம வேலைக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம உழைப்புக்கெல்லாம் என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது. யார் பெத்த பிள்ளையோ நீங்க இங்க வந்து சேர்ந்துருக்கீங்க. இன்னும் இருந்து பாருங்க எவ்வளவுத்த நீங்க அனுபவிக்க வேண்டி இருக்குன்னு. சிலர் சொல்லுவாங்க, நான் அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல இங்க இருக்க மாட்டேன், காலி பண்ணிடுவேன்னு சொல்லி நிறைய பேரை காலி பண்ணிடுவான். அவன் போக மாட்டான். விசுவாசி அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசி, புதுசா வர்ற ஒரு விசுவாசிக்கு நல்ல பாடம் தான் சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பாடம் சொல்லி கொடுக்கணும்? நல்ல பாடம். அவங்களுடைய மனசாட்சி துணிவு கொள்ளக்கூடிய நிலைக்கு நாம போறதுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இதை குறிச்சு எழுதும் பொழுது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இதை அப்படி எழுதுறாரு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது
நம்முடைய சகோதரர்களை, சக மனிதர்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, நாம சகோதரர்களை, நம்ம சக மனிதர்களை நமது குமாரர்களை போல பாவிக்கணுமா. நம்ம பெத்த பிள்ளைகள் மாதிரி. ஏன் நம்ம பெத்த பிள்ளைகள் மாதிரி பாவிக்கும் போது நம்ம பிள்ளை கீழே விழுந்தா நம்ம மனசு துடிக்கும். ஏன்? ஐயோ என் பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய வீக்னஸ் என்னுடைய வீக்னஸா மாறும். ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி இருக்கே, அந்த ஒரு எண்ணம் வரும். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையினுடைய சௌகரியத்திற்காக நான் எந்த அசௌகரியத்தையும் தாங்கும் அளவிற்கு நான் கடந்து போவேன். அதுதான் உண்மையான அன்பு. ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் அன்பை பார்த்தவர்கள் இந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள். அப்போ இங்க மனசாட்சியில துணிவு. என்ன துணிவு? இவர்களுடைய தவறை, அதாவது இவங்க நல்லதுன்னு தான் செய்யறாங்க. இத ஸ்பர்ஜன் எழுதும்போது எழுதுறாரு, சகோதரனே நீ ஒரே ஒரு பெக்கு தான் மதுபானம் பண்ற, உனக்கு பக்குவம் இருக்கு, நீ அதோட நிறுத்திக்கிடுவ. ஆனா உன்னை பார்த்து குடிக்கணும்னு வாரவன் அவன் உன்னோட நிறுத்த மாட்டான். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 6 ஆகும். அப்புறம் அடிமையா போயிடுவான், குடிகாரனா போயிடுவான். ஒன்னால அவன் என்ன ஆயிட்டான்? உன் அறிவு இன்னொருத்தனை அழிவுக்கு நேரம் கொண்டு போயிருச்சு. அதான் அவர் சொல்றாரு. அப்போ நான் சக மனிதரை, என் கூட இருக்கிற விசுவாசிய, அவர்கள் என்னுடைய வாழ்க்கையை கண்டு மனசாட்சியின் அந்த எண்ண ஓட்டங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய தவறுக்கு நேரம் நான் அவர்களை என்ன செஞ்சிடக்கூடாது, வழி நடத்தி விட கூடாது. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 11வது வசனத்துல, பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? கெட்டு போகலாமா? என்ன வார்த்தை பாருங்க. அவன் எதனால கெடுறான்? உன் அறிவு. அப்ப அறிவு இருமாப்பை மட்டும் உண்டாக்கவில்லை, அறிவு இன்னொரு மனிதன் கெட்டு போகிறதற்கு காரணம். இப்ப என் சுயாதீனம், என் சுதந்திரம் எவ்வளவு மோசமா செயல்படுது பாருங்க. இதுலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த சூழலிலும் நீ உன்னுடைய சுயாதீனத்தை அளவுக்கு மீறி உபயோகப்படுத்துகிற பிசாசின் ஆயுதமாக மாறுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னா, இளம் நிலையில் இருக்கக்கூடிய, பலவீனமான மனநிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விசுவாசியும் என்னை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, இடறி போயிடக்கூடாது. அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இதுதான் விஷயம். எனக்காக கிறிஸ்து மரித்தாரா? ஆமா. என் பாவத்தை மன்னிச்சாரா? ஆமா. என் பாவம் மன்னிக்க கூடிய அளவுக்கு தகுதி பெற்றதா இருந்துச்சா? நிச்சயமா இல்லை. ஆனா என்ன மன்னிச்சாரா? மன்னிச்சாரு. அப்போ நான் மன்னிப்பு பெற்றது போல அவரும் அதே உரிமைக்கு உடையவரா இருக்கிறார். நிறைவாய் பலன் பெற வேண்டியவர், நிறைவாய் வளர்ச்சி அடைய வேண்டியவர், பெரிய உச்சத்திற்கு போக வேண்டியவர் கெட்டு போவதை வேதம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அதுதான் சொல்றாரு. சரி, இப்ப நம்ம ரோமருக்கு வந்துருவோம். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால், இதே வார்த்தை தான் சொல்றாரு. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கல. அவனை உன் போஜனத்தினாலே என்ன செய்யாத,
கெடுக்காதே. கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. என்னன்னா கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எதை நன்மை என்று நினைக்கிறேனோ, நான் எதை என்னுடைய சுதந்திர அனுபவம் என்று நினைக்கிறேனோ, அந்த நன்மை என்ன செய்யப்படக்கூடாது? தூஷிக்கப்பட என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. சொல்லிட்டு தான் ரொம்ப அழகான வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவனுடைய ராஜ்யம், ஏசப்பாவோட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. என்னது கிடையாது? வெறும் சாப்பாடும் குடிப்பும் அல்ல, அது நீதியும். அப்ப எதற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டா, தேவனுடைய ராஜ்யம் நீதி நிறைந்தது, சமாதானத்தில் உள்ளது, பரிசுத்த ஆவியின் மூலம் உண்டாகக்கூடிய சந்தோஷம். பாத்தீங்களா? இதத்தான் பவுல் சொல்றாரு, கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். மேலானது என்னது? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். எனக்கு முதலிடம் எதுல நான் கொடுக்கணும்? நீதிக்கு, சமாதானத்துக்கு, பரிசுத்த ஆவியானவர் தருகிற சந்தோஷத்திற்கு. அடுத்த வசனத்தை பாருங்க. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன். பாத்தீங்களா? இது ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும். நான் எதுல கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும்? 3 விஷயம் சொல்லுங்க எல்லாரும். நீதி, சமாதானம், சந்தோஷம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும். இவன் யாருக்கு பிரியன்? தேவனுக்கும் பிரியன், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, நான் மனுஷரெல்லாம் பார்க்க மாட்டேன், கடவுளை மட்டும்தான் பார்ப்பேன். நல்லது, நல்ல விஷயம்தான். அந்த மனுஷர் நீங்க கடவுளுக்கு பிரியமில்லாததை நீங்க செய்யணும்னு எதிர்பார்த்தா நீங்க அந்த மனுஷரை பார்க்க வேண்டியதில்லை. மற்றபடி ஒரு விசுவாசியாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய், ஒரு சபையின் உறுப்பினராய், ஒரு குடும்ப உறுப்பினராய் நீங்கள் தேவனுக்கு பிரியராய் இருக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த குடும்பத்தில் அங்கீகரிக்கப்படுகிற நிலையில் இருக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் பவுல் அடிக்கடி சொல்றார், அதுக்குத்தான் உங்களுக்கு தாழ்மை வேணுங்கிறார், அதுக்குத்தான் கிறிஸ்துவின் சிந்தை வேணுங்கிறாரு. ஏன் கிறிஸ்துவின் சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். சொல்றாரு, நீ அதைத்தான் செய்யணும், நீ அதை செய்யணும். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும். பாத்தீங்களா? சொன்னாரு நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இவைகளில் ஊழியம் செய்கிறவன் தேவபிரியன், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன். அதனால இப்ப சொல்றாரு, சமாதானத்திற்கு அடுத்தவைகள், ஒருத்தரை ஒருத்தர் கட்டி எழுப்புகிற, வளர்ச்சி அடைய செய்கிற, பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம் சொல்லிட்டு கடைசி 20 வசனம் சொல்றாரு, நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. என்ன வார்த்தை பாருங்க! இந்த இடத்துல இவங்க சாப்பாடு சொல்லி இருக்கிறாங்க. இதுல நீங்க வேற எந்த நாளும் வச்சுக்கலாம். எந்த ஒரு காரியத்தினாலும் தேவனுடைய கிரியை நான் அழித்து போடக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. சொல்றாரு, எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையா தான் இருக்கும். சொல்லிட்டு 21 வசனத்துல முடிவுக்கு வராரு. மாம்சம் புசிக்கிறதும், நீங்க மாம்சம் சாப்பிடுறது, மதுபானம் பண்றது, மற்ற எதையாகிலும். சிலர் இதை வச்சுட்டு கேக்குறாங்க, அப்ப அதுல மதுபானம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கே, நாம மதுபானம் பண்ணலாமா? அது ஹெல்த்தி தானா?
நாங்க பண்ணலாமா அப்படின்னா என்ன பதில் சொல்றது? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி. சொல்லுங்க, என்னது வெறி? வெறி வராம நீ குடிக்க முடியும்னா குடிச்சுக்கோ. என்னது? எப்படி? என்ன வரக்கூடாது? ஆமா. சரி, இப்ப நம்ம காரியத்துக்கு வந்துருவோம். இங்க சொல்றாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க நீ மாம்சம் புசிக்கிறதா இருக்கட்டும், நீ மதுபானம் பண்றதா இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், நீ எதை செஞ்சாலும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது. இப்ப பாஸ்டர் நான் இருக்கிறேன், நான் டாஸ்மாக்ல போய் சரக்கு வாங்கினேன்னா நீங்க என்னை பார்த்தா என்ன சொல்லுவீங்க? நம்ம பாஸ்டர் நம்ம எப்படி எல்லாம் நினைச்சோம், இவரு எங்க போய் நிக்காரு? உன் சகோதரன் இடறுகிறதற்காவது, தவறுகிறதற்காவது, தவறுகிறதற்காவது, பலவீனப்படுகிறதற்காவது இருந்தால் 3 விஷயம் சொல்றாரு. இடறல், தவறு செய்தல், பலவீனம் அடைதல். அப்படி உண்டாகும் என்று சொன்னால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். அதனாலதான் சொன்னேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் அவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார்னு சொல்றது மட்டும் இல்ல, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சபையில இருக்கும் பொழுது உங்க இஷ்டத்துக்கு நடக்க கூடாது. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுடைய செயலால இடறல் அடையக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதற்கு அனுமதி இல்லை. அதற்கு அனுமதி நான் கொடுப்பேன் சொன்னா உங்களில் அன்பு இல்லை. விளங்குதானு சொல்றது? அதைத்தான் அவர் பேசுறாரு. சரி, இப்போ நம்ம திரும்ப 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். 12ஆம் வசனத்தை பாருங்க. இப்படி சகோதரனுக்கு விரோதமாய் செய்து, பாத்தீங்களா? இத என்னன்னு சொல்றாரு? உனக்கு நீ ஃப்ரீயா செய்யக்கூடிய விஷயமே சகோதரனுக்கு விரோதமான பாவமா மாறிடுது. என்னவா மாறுது? பாவமா. பாவம் செய்கிறதுனால் நீ பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே முதல்ல மனசாட்சியில துணிவு வருது, இப்ப மனசாட்சி புண்படுகிறது. இதனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். யாருக்கு விரோதமா ஆரம்பிச்சது? எப்படி ஆரம்பிச்சாங்க? சுயாதீனம், அதிகாரம். சுயாதீனமும் அதிகாரமும் எங்க கொண்டு போய் முடிக்குது? இன்னொருவன் துணிவு கொள்வதற்கும், இன்னொருவன் பாவம் செய்கிறதற்கும், இன்னொருடைய மனசாட்சி புண்படுகிறதற்கும் ஏதுவாக போகும் பொழுது என்னுடைய சுதந்திரமே நான் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செய்கிற பாவமாய் மாறிவிடுகிறது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம ஐக்கியம் பேசுறது சும்மா வெறுவாயில வடை சொல்றது கிடையாது. ஐக்கியம் என்பது வாழ்வினால், அன்பினால் கட்டப்பட்டதா இருக்கணும். அதைத்தான் அவருங்க பேசுறாரு. சரி, சொல்லிட்டு இப்போ ஒரு கடைசியில் இவர் என்ன பாயிண்ட், அப்ப எப்படி ரோமர் 14 சொன்னாரோ அதே மாதிரி இங்க வராரு. அதனால போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால், சாப்பாடு என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்குச்சுன்னு சொன்னா, நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் ஒரு நாள் மாம்சம் சாப்பிடவே மாட்டேன். இங்க சொல்ற மாம்சம் என்பது படைக்கப்பட்ட மாம்சம். அது அவனுக்கு இடரலா இருக்குன்னா நான் அதை செய்வதில்லை. ஐ வில் அப்ஸ்டெயின் ஃப்ரம் இட். எதுக்காக? என் சகோதரன் என்னுடைய இந்த செயல் நிமித்தம் இடரல் அடையக்கூடாது. சரி,
இப்போ வேதத்துல சரியாய் போதிக்கப்பட்டிராத, இல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிராத சில செயல்கள், இத நான் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறது தீர்மானம் பண்றது எப்படி? ஒரு 7 பாயிண்ட். ஓ, ஒரு பரிசுத்தமான 67 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அவ்வளவு சொன்னா நீங்க உட்கார மாட்டீங்க. ஒரு 7 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போறேன். questionable practices. இது சரிதானா சரியில்லையா, சந்தேகத்துக்குரியதா, செய்யலாமா வேண்டாமா, பைபிள்ல எனக்கு இதுல தெளிவா இதை குறிச்ச விளக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது நான் என்ன செய்யணும்? ஒரு 7 பாயிண்ட். நான் இதை விளக்கெல்லாம் மாட்டேன், அப்படி சொல்லிட்டே போயிருவேன். 1, இந்த செயல் தேவையான ஒன்றுதானா அல்லது களைந்து விட வேண்டிய பாரமா? தேவையா பாரமா அப்படின்னு எழுதிக்கோங்க. தேவைதானா பாரமா? எபிரேயர் 12:1 சொல்லுது, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிட்டு நமக்கு நியமிக்க ஓட்டப்பட்டிருக்க ஓட்டத்துல பொறுமையோட. அப்போ எந்த ஒரு செயலை நான் செய்கிறதுக்கு முன்னால் என்ன கேள்வி கேட்கணும்? இது இஸ் இட் நீட்ஃபுல் ஆர் இஸ் இட் அ பர்டன்? இது தேவையான ஒண்ணுதானா இல்லை இது எனக்கு பாரம்? 2வது, இந்த செயல் தகுதியானது தானா? ஒரு விசுவாசியா எனக்கு இது தகுதியானது தானா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். நம்ம ஏற்கனவே 1 கொரிந்தியர் 6:12 சொன்னேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் எனக்கு என்ன ஆகாது? தகுதி ஆகாது. 3, ஏன் இடத்துல கிறிஸ்து இருந்தா இதை செய்வாரா? எப்படி? நான் இப்ப இந்த டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு, இந்த செயல் செய்ய வேண்டியிருக்கு, இந்த செயலை கிறிஸ்து செய்வாரா? 4, இந்த செயல் பிறருக்கு முன்மாதிரியா இருக்குமா? பைபிள் அதை பத்தி ஒன்றும் சொல்லல, ஆனா நான் இதை செய்யறதா வேண்டாமான்னு முடிவு எடுக்க வேண்டியிருக்கேன். அப்ப இந்த செயல் பிறருக்கு முன்மாதிரியா இருக்குமா? 5, இது என் சாட்சியை காத்து கொள்ளுமா? என் சாட்சிய காத்துக்கிடுமா, குலைச்சு போட்டுருமா? 6, இதை செய்கிறதுனால் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவேனா, பலப்படுவேனா? கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவேனா, ஆவிக்குரிய நிலையில் இன்னும் நான் பலம் அடைவேனா? 7, இந்த செயல் தேவ நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருமா? இந்த 7 காரியம் நீங்க கேட்கலாம். இந்த பிராக்டிஸ் பத்தி பைபிள்ல ஒன்றும் சொல்லல பாஸ்டர். நான் என்ன செய்யறது அப்படின்னா, 7 விஷயம். 1, தேவைதானா இல்ல பாரமா? 2, தகுதியான ஒண்ணுதானா? 3, என் இடத்துல கிறிஸ்து இருந்தா அதை செய்வாரா? 4, இந்த செயல் பிறருக்கு முன்மாதிரியா இருக்குமா? 5, இது என் சாட்சியை காக்குமா அல்லது என் சாட்சியை குலைத்து போடுமா? 6, கிறிஸ்துவுக்குள் நான் கட்டப்படுவேனா, பலப்படுவேனா? 7, இந்த செயல் தேவ நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருமா? முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் பிரசித்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்திற்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அதிகாரம் ஐக்கியத்தில், அந்யோன்ய பக்தி விருத்தியில், அன்பில் கட்டப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதன்படி சபையாய் நாங்கள் வளர்ந்து முன்னேற எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.